புத்தாண்டு துவங்கிய சில நாட்களிலேயே ஆவடியில் அடுத்தடுத்து அரங்கேறும் கொலைகள். சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஓட ஓட வெட்டி கொலை செய்த கும்பல். தம்பி கொலையை பார்த்து பதுங்கிய அண்ணனையும் தேடிக் கொன்ற கொடூரம். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். ஆவடியை அடுத்த பட்டாபிராம் ஆயில்சேரி பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 27 வயதான ரெட்டைமலை சீனிவாசன். இவரது 24 வயதான தம்பி ஸ்டாலின் என இருவர் மீதும் பட்டாபிராம் ஆவடி காவல் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான இவர்கள் இருவரும் போதையில் அவ்வழியே செல்வோரை வம்பெழுப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர். அப்பொழுது பட்டாபிராம் சோரான்சேரி பகுதியைச் சேர்ந்த சிலர் சென்றபோது அவர்களிடமும் அண்ணன் தம்பி இருவரும் தகராறு செய்துள்ளனர். அப்பொழுது சோரன்சேரி பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் அண்ணன் தம்பி கோஷ்டிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் ஸ்டாலின் அந்த கும்பலை தாக்கியுள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இருப்பினும் தாக்கப்பட்டதால் ஆத்திரத்தில் இருந்த கும்பல் வீட்டுக்கு சென்று கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து வந்து ரெட்டைமலை சீனிவாசன் மற்றும் தம்பி ஸ்டாலின் ஆகிய இருவரையும் ஓட ஓட விரட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஸ்டாலின் பட்டாபிராம் எல்லையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதனை கண்ட அண்ணன் ரெட்டைமலை சீனிவாசன் தப்பி ஓடி அங்கிருந்த புதருக்குள் பதுங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் தம்பியை கொலை செய்த பின் அண்ணனை விட்டுவிட்டால் பழிவாங்கக்கூடும் என்பதால் அவரையும் கொலை செய்ய திட்டமிட்ட கும்பல் புதருக்குள் பதுங்கியிருந்த ரெட்டைமலை சீனிவாசனை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பியுள்ளது. இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் விரைந்து வந்த பட்டாபிராம் ஆவடி போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மோப்பநாயை அழைத்து வந்தும் சோதனை செய்யப்பட்டது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரெட்டைமலை சீனிவாசன் மற்றும் ஸ்டாலின் இருவரும் தங்கள் பகுதியில் தாங்கள்தான் பெரிய ஆள் என காட்டிக்கொள்ள வீண் சண்டைகளில் ஈடுபடுவது, அடாவடி செய்வது என்று இருந்து வந்துள்ளனர். அடாவடி சகோதரர்களுக்கும் சோரன்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் இடையே முன்பகை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவ்வப்போது இரு குழுக்களுக்கும் வாய் தகராறு, கைகலப்பு ஏற்பட்டு காவல் நிலையம் செல்வது, பின்னர் சமாதானமாவது என இருந்து வந்த நிலையில் தற்போது படுகொலை அரங்கேறியுள்ளது. இதற்கிடையே சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆவடி காவல்துறை ஆணையர் ஐமன் ஜமால் பார்வையிட்டு கொலையாளிகளை உடனடியாக பிடிக்க உத்தரவிட்டதை அடுத்து 6 தனிப்படைகள் அமைத்து தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை தீவிரமாக தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க ஆயில்சேரி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மகேந்திரன் என்பவரின் மகன்களான கக்கன், ரெட்டைமலை சீனிவாசன், ஸ்டாலின் ஆகிய மூவரில் இருவர் இப்போது படுகொலை செய்யப்பட்டு உள்ளனர். முன்னதாகவே கடந்த 2017ஆம் ஆண்டில் பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பகுதியில் கக்கன் தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆக மகேந்திரனின் 3 மகன்களும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக ஆவடி காவல் ஆணையரக எல்லையில் முன்பகை காரணமாக அம்பத்தூரில் ஒரு ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 2 பேர் படுகொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி மற்றும் பட்டாபிராம் இரு காவல் சரக எல்லையில் அரங்கேறிய அதிர்ச்சியூட்டும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் இதுவரை பிடிபடாததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக குற்றத்தை தடுக்க தவறியதாக பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் ஜெகநாதனை பணியிடை நீக்கம் செய்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.